உலகெங்கும் கார் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இந்தியாவில் தான் திறக்கப்படுகின்றன. இங்கு இருக்கும் நீர்வளங்களை சுரண்டுவதற்காக இது செய்யப்படுகிறது என்று ஒரு சிலர் சொல்றாங்க. இந்தியாவில் கார் தொழிற்சாலைகளை தொடங்கிய பிறகு ஹுண்டாய் நிறுவனம் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற இடங்கள்ல கார் தொழிற்சாலைகளை புதிதாக நிறுவியுள்ளார்கள். அதே மாதிரி மற்ற நிறுவனங்களும் புதிய பல தொழிற்சாலைகளை வெளிநாடுகள்ல நிறுவிட்டு தான் வராங்க. ஒரு குறிப்பிட்ட சந்தைக்கு அருகாமையில அவங்களுடைய உற்பத்தி ஆலையை வைத்தால் போக்குவரத்து செலவு குறையும் என்பதற்காகத்தான் இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்புறம் ஏன் தொழிற்சாலைகளை மூடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்ல வருடத்திற்கு 3000 கார் என்ற விகிதம் இருந்தது. இன்று ஒரு நாள் ஒன்றிற்கு சென்னையில் உள்ள ஆலைகள்ல 3000 கார் என்ற அளவிற்கு உற்பத்தி செய்ய முடியுது. காரணம் என்னன்னா, தொழில்நுட்ப முன்னேற்றம் தான். அப்படின்னும் பொழுது பழைய ஆலைகளை மூடிவிட்டு புதிய ஆலைகளை வேற எங்கேயாவது நிறுவுவதுதான் நிறுவனங்கள் செய்யறாங்க. அதனாலதான் ஆலை மூடும் செய்திகளை நீங்க கேட்கறீங்க. இந்த மாதிரி தொழிற்சாலைகளை எதிர்த்து பேசினதை நம்பிய மாநிலமான மேற்கு வங்கத்திற்கு நடந்த நிலையை சற்று யோசிச்சு பாருங்க.